ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி 8 வருஷம் ஆச்சுங்க. எனக்கும் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து பிள்ளை நிலான்னு ஒரு படத்தை மூலமா வெற்றிகரமாக வெளியே வந்தவன் தான் நான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன அவுடோர்லேயே வெறும் 200 ரூபா ரிசப்ஷனில் கொடுத்துட்டு விட்டுட்டு வந்த கதையெல்லாம் இருக்குது. இல்லை, கொடுக்காம போன கதையும் இன்னும் இருக்குது. அந்த 200 ரூபா வாங்கிட்டு நானும் என் கேமராமேனும் பழனி முருகன் கோயில் வாசலில் இனிமேல் நான் டைரக்டராக வந்து எடுபட்டாதான் மேலே வருவேன் அப்படின்னு முருகனுக்கே சபதம் போட்டு வந்தவன் நான். அப்புறம் பின்னாடி ஒரு நாளில் அந்த தயாரிப்பாளர் நான் வந்து பெரிய இயக்குனராக மாறின பிறகு டைரக்டரேன்னு கூப்பிட்டாரு. பாங்குருவில் அப்போ எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், வரிசையாக ரூம் இருக்கும். வாசு ஒரு ரூம், நான் ஒரு ரூம், சுந்தராஜன் ஒரு ரூம். டைரக்டர், எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்னீங்க எனக்கு தெரியலையே, என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஆமாம், நம்ம கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் பண்ணோம். அப்போல்லாம் அப்படி தான் டைலாக் சொல்லுவாங்க. நம்ம கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் பண்ணோம். நாங்கள் ஜெமினி லேபில் இருக்கே, போய் பண்ணிக்கங்கள அப்படின்னு. அதாவது எங்களுடைய வயத்தறிச்சல் சும்மாவே விடாது. நாங்கள்லாம் கிரியேட்டர், சரஸ்வதிக்கு ஈக்குவலான ஆளுங்க. நாங்கள் எழுதுகிறோம். ஒவ்வொரு பேப்பர்லேயும் டீ கடையிலேருந்து வயிற்றில் எரிஞ்சு 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 அப்படி எழுதுகிறோம் ஒவ்வொரு வரிகளும். எங்கள் வேதனை எங்களுக்கு தான் தெரியும். தம்பி, இந்த கண்ணீர் நாளைக்கு கோடிகளை கொட்டுதா இல்லையா பாருங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பணும். ஏன்னா இவங்க வந்து நம்மளை கொண்டு போய் அருகாமையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு விட்டுருவாங்க. ஆனால் அந்த மக்கள்கிட்ட நீ அன்பாக பழகி உன் படம் மூலமாக அவங்கள நெருங்க கற்றுக்கணும். அதுதான் முக்கியமே தவிர நம்ம உணர்ச்சி பூர்வமாக இது இருக்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது. நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் இல்லை. ஒரே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை உனக்கு சொல்கிறேன். ஓன்னு அழகிறதுக்கு ஒரு தோல் வேணும், ஆனை சாயறதுக்கு ஒரு இடம் வேணும். மெட்ராஸில் எவ்வளோவுமே இருக்குது. கண்டிப்பாக உனக்கு இடமும் தோலும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.